நான் அரசியலில் தீவிரமாக இருக்கிற பார்த்துட்டு ஐயா அன்பில் வந்து ஹாஸ்டலுக்கு 84 வேட்புமனுக்கு வந்து அப்படின்னு சொன்னால் ஐயாவே வந்து காலேஜுக்கு வந்தாங்க. அன்பில் ஐயாவே ஒரு காலேஜ் மாணவர் திமுக இருக்காரு, எல்லாரும் வாங்கன்னு அன்பில் ஐயா சொன்னோடனே அது ஒரு எனக்கு தெரியாது. தலைவர் குடும்பத்துக்கு என்னை தெரியும். 89 இப்போ இருக்க தலைவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதனால தலைவர் குடும்பத்துக்கு என்னை எல்லாருக்கும் தெரியும். அந்த 97 இடைத்தேர்தலில் வந்து என்னை வேட்பாளராக நிறுத்தணும்னு பெரிய தலைவர் கலைஞர் வந்து முடிவு பண்ணார். அவர் வந்து இந்த தொகுதி சம்பந்தம் இல்லை, புதுக்கோட்டையில் குடியிருக்காரு, அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால போயிருச்சு. அப்போ வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட நான் இங்கே உட்காந்துருக்கும் போது கலைஞர் எங்கே KS சந்திரன் எங்கே அப்படின்னு NCLோட சொல்லி கொடுத்தாரு. அந்த பெருமையை தான் அதைத்தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். 96, 97 இருந்து ஒரு பார்வை இருக்கு, அவங்க தெரியும், தலைவருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது என்னடா அது வாய்ப்பு இல்லைன்னு வருத்தம் இல்லை. நம்ம அப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னை விட இந்த இயக்கத்துக்கு உழைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்க எத்தனை பேர் இந்த இடத்துக்கு கூட வராம முடியாம, ஒன்றிச்சலா கூட வர முடியாம அப்படியே இந்த போராட்டம் தான் சட்டேரி போராட்டம் 1986. அந்த போராட்டத்துக்கு வந்து வர்றவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு தான் வரணும் அப்படின்ட்டு தலைவர் கலைஞர் சொல்லி போராட்டம் அது. அதில் தான் நான் இழுப்பூரில் சட்டத்தை எரிச்சுட்டு என் தலைமையில் எரிச்சிட்டு அப்படி பண்ணி ஒரு 180 நாள் 184 நாள் ஜெயிலில் இருந்து. இப்போ இந்த சிறைவாசம் அப்படின்றது எவ்வளவு கடுமையானதுங்கிறது அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டோம். ஒரே ரூம்குள்ள அடைச்சிருவாங்க, அந்த ரூம்குள்ளே பாத்ரூம் இருக்கும், எல்லாரும் அதுக்குள்ள படுத்துறப்போ அதுக்குள்ளதான் பாத்ரூம் போய்க்கணும். இப்போ திமுகனாலே அந்த நிறைய போராட்டங்களை எல்லாம் கடந்து வர்றது தான் ஒவ்வொருத்தரும். ஆமா. அதை கூட என் சின்ன பையன் கல்யாணத்தில் பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி சந்தனோடைய பேரங்கல்யாணத்தையும் நான் தான் கல்யாணத்தையும் நடத்தியிருப்பேன், அதுக்கு ஒரு நற்சான்று நடத்தி வச்சாரு. இப்போ 60 மணி விழாவை எனக்கு கல்யாணமாக அவர் தான் பண்ணி வச்சாரு. 60 மணி விழா நிறைவு விழாவும் அவர் வீட்டில் வச்சு தலைவரும் இளந்தலைவரும் வந்து சின்னவருமே சேர்ந்து துணை முதலமைச்சரும் சேர்ந்து இப்போ எனக்கு குடும்பத்தோடு வச்சு அங்கே மாலை மாற்றி அங்கே வந்து திருமணம் வச்சது அதுவே பெரிய மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் வந்து 1993 புதுக்கோட்டை மாவட்டத்தில் அணி அமைப்பாளர்களில் ஒன்றிய செயலாளர்களில் ஒரு 10 பேருக்கு மோதிரம் போடுறோம், யார் கூட போடுறாங்களோ வசூல் பண்ணுறாங்களான்னா புதுக்கோட்டை மாவட்டத்திலே அதிகமாக நிதி வசூல் பண்ணேன்னு சொல்லி எனக்கு வந்து கலைஞர் வந்து மோதிரம் போட்டார். இந்த பிறந்த நாளுக்கு என் மயங்களை கூப்பிட்டு போகும்போது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. தலைவரை சந்திக்க முடியல, இப்போ இருக்க முதலமைச்சர் வந்து தலைவர் கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் வாங்க அப்படின்னு தலைவர் அன்னைக்கு யாரையும் பார்க்கலாம் இல்லை சந்திரன் பார்க்க வந்திருக்காருன்னு கூப்பிட்டு போகும்போது போயிட்டு தேர்தல் நிதி கொடுக்க சொன்னாங்க. ஒரு 5 ரூபா பணத்தை வச்சு கொடுத்தேன். அப்போ பார்த்துட்டு ஏன்னா 6 பேர் வந்துட்டு 5,000 தான் கொடுத்துருக்கிய அப்படின்னு தலைவர் வந்து காமெடி ஆயிடுச்சு. ஒரு இங்கிட்டு ஒரு 10 கிராமம் இங்கிட்டு ஒரு 10 கிராமத்தை ஜாயின் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஸ்கூல் பிள்ளைங்க வந்து நனைஞ்சிக்கிட்டு போகிறது ஹெட் மாஸ்டர் வந்து கம்ப்ளைண்ட்டாக சொன்னார். இந்த ரோடு வந்து இதை போட்டு அந்த பாலத்தை வந்து மைனர் பிரிட்ஜ் பெரிய பிரிட்ஜ் ஒன்று ஒரு 20 லட்ச ரூபாய் கட்டியிருக்கு. ஆனால் இது வந்து மண் சாலை இப்போ தார் சாலை ஆக்கிடுவோம். அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம், பரிந்துரை பண்ணி போயிருக்கு, கவர்மெண்ட்டுக்கு அரசுக்கு போயிருக்கு. தார் ரோடு ஆக்கிடுவேன். கிறிஸ்டின்ல உள்ளவங்கள மாமாம்பா, அவங்க மச்சாம்பாங்க. முஸ்லீம்ல உள்ளவங்கள நான் மாமாம்பா மச்சாம்பா. அது மாதிரி இருக்கிறதுல இதில் சில சக்திகள் வந்து ஊடுருவி மத கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது வேற நடந்தது. அதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே நாங்கள் இந்த சமுதாயம் இந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். சமுதாய பிரச்சனை எங்கேயுமே கிடையாது. திராவிட சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் வந்து எல்லாம் விழிப்புணர்வு பெற்றதுக்கப்புறம் பெரியார், அண்ணா, கலைஞர் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் எல்லாமே சமமாயிடுச்சு. எல்லாம் இப்போ எல்லாரும் சமம், அனைத்து சமுதாயத்தினரும் சமம் அப்படிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு வயலவம் கிராமம். இப்போ உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தப்போ நிறைய விஷயம் கேள்விப்படுறேன். அதை தாண்டி ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அப்படின்றாங்க. அதுலேருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம் சார். என்ன சிறப்பு அப்படி? இது வயலோகம், வயல்கள் நிறைந்த ஊர் இது. அடுத்து வந்து இந்த ஊரில் என்ன சிறப்புன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடங்களாகவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் மத நல்லிணக்கத்திற்கு ஒரு பொருத்தமான ஊர் வயலோகம். என்ன அடிப்படைன்னா, வயலோகம் மாரியம்மன் கோயில், கிறிஸ்டின் சர்ச்சு, அதே மாதிரி தர்கா, இதெல்லாமே இங்கே தான். இந்த 3 ஏரியா தான். 3மே ஃபெமிலியரான திருவிழா.
இது வந்து வயலவங்க முத்துமாரியம்மன் திருவிழா வந்து ஒரு 18 பட்டி கிராமங்கள் சேர்ந்து நடத்துறது. அதே மாதிரி இங்கே கிறிஸ்டின் வந்து நிறையா இருக்காங்க. இங்கே வந்து அவங்க வந்து பெரிய திருவிழா நடத்துவாங்க. அதே மாதிரி இங்கே முஸ்லீம் தர்கா நடக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள முஸ்லீம் எல்லாம் வருவாங்க. இது வந்து கொடியேற்று விழாவாக இருந்தாலும் சரி, இந்த சந்தனக்கூடு ஊர்வலமாக இருந்தாலும் சரி, எல்லா சமுதாயமே கும்மி அடிக்கிறது, இந்துக்கள் வந்து கும்மி அடிக்கிறது, போர்வப்பட்டி தூக்குறதுல வந்து கிராமமே ஒட்டுமொத்தமாக அனைத்து மதத்தினரும் சேர்ந்து இந்த போர்வப்பட்டியை போய் எடுத்து கொண்டு வைக்கிறது. இந்த அடுத்து வந்து இந்த சந்தனக்கூடு ஊர்வலம் வைக்கிறது. அது மாதிரி வந்து சர்ச்சில் வந்து அதே மாதிரி சாமி ஊர்வலம் வர்றது, 4 மூலை திருவிழா, அதே மாரியம்மன் திருவிழா 10 நாள் திருவிழாவும் நடக்கும். அதனால் இது ஊருக்கு என்ன சிறப்புன்னா 3 மதத்தினரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், மத பேதம் இல்லாமல் எல்லாம் மாமா மச்சானா எல்லாம் பழகுறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாரையுமே கிறிஸ்டினில் உள்ளவங்களாம் மாமாம்பா, அவங்க மச்சாம்பாங்க. முஸ்லீமில் உள்ளவங்களாம் நான் மாமாம்பா மச்சாம்பா. அது மாதிரி இருக்கிறதுல இதில் சில சக்திகள் வந்து ஊடுருவி மத கலவரத்தை உண்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அது வேற நடந்தது. அதெல்லாம் இல்லாமல் எல்லாருமே நாங்கள் இந்த சமுதாயம், இந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கான். ஒரு சில பேரை வச்சு ஊடுருவ பார்த்தாங்க, அதெல்லாம் தடுத்துட்டோம். இப்போ சமூக நல்லிணக்கத்துக்கான ஒரு இடமா இது எல்லாருக்கும் முன்மாதிரியா. இப்போ என்ன மாதிரி பிரச்சனை வந்தது, எப்படி அது சரி வந்து எப்படின்னா, இந்துக்களுக்கு உள்ள மாரியம்மன் கோயில் இடம் வந்து முஸ்லீம் இந்த பரிசல் கிரவுண்ட், அதாவது பாடி அடக்கம் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துக்குள்ள மாரியம்மன் கோயில் இடம் வருது. அதே மாதிரி சர்ச்சுக்குள்ள வந்து மாரியம்மன் கோயில் இடம் வருது அப்படின்னு சொல்லி இந்து முன்னணி இங்க வந்து இப்படி அளக்கும் போது என்டோன்மெண்ட் இடத்துக்கு இடம் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லி அளக்க சர்வேயர் வந்து இது மாதிரி போகும்போது இதை வந்து அவங்க வந்து முன்னெடுத்து கொண்டு வர்றாங்க. யாரு? RSS இந்து முன்னணிக்காரவங்க இதை முன்னெடுத்து இந்த ஊர்ல உள்ளவங்க 2-3 பேரை கையில் எடுத்துக்கிட்டு கிராமத்தை வந்து பிளவுபடுத்துறதுக்கு ஒரு முயற்சி பண்ணாங்க. அந்த முயற்சியை நம்ம முன்னின்று அதை முறியடிச்சு மாரியம்மன் கோயிலுக்கு முன்னாடி வந்து ஒரு கூட்டத்தை போட்டு அதை முறியடிச்சு என்ன பண்ணோம்னா, இது பரம்பரையா வந்து அங்கேதான் பாடி புதைக்கிறோம், அதை போய் நம்ம வந்து அந்த இடம் வந்து அங்கேயே வந்தாலும் அதை போய் நம்ம எடுக்கக்கூடாது, பாரம்பரியமாக அங்கே தான் புதைக்கிறோம், நம்ம எல்லாம் சமுதாயம் பூரா எல்லா சமுதாயம் மாமா வச்சானா அண்ணன் தம்பியாக பழகுறோம், அதெல்லாம் யாரும் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க, அதே மாதிரி அங்கே போய் சர்ச்சுக்குள்ளே போய் மாரியம்மன் கோயில் இடம் இருக்குன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல சில அவங்க தூண்டி விட்டவங்க மூலமாக கூட சில எதிர்ப்புகள் வந்துச்சு. இருந்தாலும் கிராம கூட்டத்தை நானே கூட்டி முன்னிருந்து கூட்டி எல்லாத்தையும் சமாதானப்படுத்தி அந்த பிரச்சனையை வந்து ஸ்மூத்தாக முடிச்சு இப்போ திருவிழா வந்து எல்லாருமே முஸ்லீமுக்கும் மரியாதை உண்டு மாரியம்மன் கோயிலில். அதே மாதிரி இங்கே வந்து முஸ்லீம் தர்காவில் வந்து அவுளியா கோயிலில் வந்து இந்துக்களுக்கு கிறிஸ்டினுக்கு மரியாதை உண்டு. அதே மாதிரி கிறிஸ்டின் கோயிலில் வந்து இந்துக்களுக்கு முஸ்லீமுக்கு மரியாதை உண்டு. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும். ஆனால் இதை ஊடுருவி கெடுக்க பார்த்தாங்க. அதை வந்து நாங்கள் கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து தடுத்துட்டோம். சரி, இப்போ ஏன்னா அந்த குழந்தைகள் ஆரம்பிச்சு அந்த வீடியோ வைரல் ஆச்சு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த பக்கம் நல்லா நடந்திருக்கு. இப்போ உங்களை பத்தி கேள்விப்படும் போது நிறைய விஷயங்கள் ஊருக்காக எல்லாம் செஞ்சிருக்கீங்க அப்படின்றாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இங்க நிகழ்ச்சி நேற்று 3 நாளா திருவிழா நடக்குது. சரி, நம்ம தான் வந்து இருந்து எல்லாம் நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. வந்து இருந்து முதல் நாள் கொடியேற்றுல இருந்து எல்லா சமுதாய மக்களுமே இங்க இருந்து பண்ணுவாங்க. பாப்பீங்களா? பார்க்கலாம். ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு அடையாளமா இருக்கிற ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு சார் உங்களுக்கு எல்லாம்? ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா எந்த காரியம் பண்ணாலும் மகிழ்ச்சியா சந்தோஷமா பண்ணுவோம். இங்க வந்து விழா நடக்கிறது 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒவ்வொரு கோயில்லையும் ரொம்ப விசேஷமா நடந்துகிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சொல்லுங்க சார். இப்போ வந்து இந்த ஊருடைய மிராசு வந்து ஒரு கிறிஸ்தவ சமுதாயத்தை சார்ந்தவர், இந்த ஊருடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவர், ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு இந்துக்கள் சமுதாயத்தை சார்ந்தவர், இங்கே வந்து ஜாதி மதம் அதெல்லாம் இல்லை, இவங்க ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்தவர் 2 தடவை தலைவராக இருந்திருக்காங்க. அதனால் இங்கே வந்து எந்த வித காழ்ப்புணர்ச்சிக்கும் வேலை இல்லை. ஒரு 15-20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் விழிப்புணர்வு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்துச்சு. இப்போ இடையில வந்து சில மதத்தின் பேரால் வெளில இருந்து வந்து சில ஊடுருவல் நடந்துச்சு. அந்த ஊடுருவலை வந்து எல்லாருடைய ஒற்றுமையோட, கிராமத்து மக்கள் ஒற்றுமையோட எல்லாம் பேசி முடிச்சு சமாதானம் அதுல முழு மூச்சா இருந்து மாமா இருந்து அந்த காரியத்தை பண்ணி செஞ்சுட்டாரு. எல்லாரும் மாமா வச்சாங்க. உறவு உரிமையோட உறவு கொண்டாடுவோம்.
ஆத்ம ரீதியான உறவு அழைப்பிதழும் இந்த உறவு முறைகள்ல தான் அடிப்போம். அழைப்பிதழும் அப்படிதான். இல்ல இல்லத்தினுடைய விசேஷங்களுக்கு வீட்டு விசேஷங்களுக்கு அப்படிதான் மாமா மச்சான் உறவு, தாய் மாமா மச்சான் அப்படிதான் அந்த உறவு முறை தான். பத்திரிகையிலையும் அப்படிதான் வரும். அதான் உறவு. நல்லிணக்கம். ஒரு வீட்டில் நல்ல நிகழ்ச்சினாலும் பங்கெடுப்போம், இன்னும் துக்க நிகழ்ச்சினாலும் எல்லாரும் பங்கெடுப்போம். எல்லா நிகழ்வையும் பங்கெடுப்போம். ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்லிணக்கம். அந்த நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக அவர் இருக்கார், சந்திர மாப்பிள்ள இருக்கார். நாங்கள் எல்லாருமே இப்போ அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே இங்கே வந்து எந்த இதுவும் இல்லை. இப்போ இங்கே நடக்கிற அன்னதானம், இங்கே நடக்கிற கோயிலில் எல்லா மக்களும் பங்களிப்பு, எல்லா மக்களும் சமத்துவமான சாப்பாடு தான். அங்கே பந்தி பரிமாற்றத்துலேருந்து சாப்பிட்றதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து எல்லாருமே ஒரு கூடல் தான் இங்கே. பெரிய நிகழ்வு. கிட்டத்தட்ட இந்த 3 நாள் நிகழ்வில் கிட்டத்தட்ட ஒரு 6000-7000 பேர் சாப்பிட்ருவாங்க. சமபந்தி தான். எல்லாருடைய பங்களிப்பு இருக்குது. அரிசி கொடுக்குறவங்க, கிடா கொடுக்குறவங்க, செலவு கொடுக்குறவங்க, எல்லா ஜாதிக்காரங்களும் சேர்ந்து செய்கிறது தான். அதேமாரி எங்கள் ஊர் முத்துமாரியம்மன் கோவிலையும் எல்லாருக்கும் எல்லா மரியாதையும் உண்டு. இதே மாதா கோயிலில் 10 நாள் திருவிழா நடக்கும். அது 4 வீதியே வரும். மாரியம்மன் திருவிழா வந்து 12 நாள் நடக்கும். ரொம்ப விசேஷமாக கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் சேர்ந்து அளவுக்கு ஒரு மாரியம்மன் திருவிழா ஜூன் மாதம் 5ஆம் தேதி நடக்கும் வருஷம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 20,000 பேர் 30,000 பேர் ஒரே நேரத்தில் சாப்பாடு. அந்த அளவுக்கு ஒத்துமை, எல்லாமே சேர்ந்து, ஜாதி மதம் கிடையாது. அது மாதிரி கோயிலில் எல்லா கோயிலையும் எல்லா இனத்துக்கும் மரியாதை உண்டு. எல்லா சமுதாயத்துக்கும் மாசம் ஒரு பண்டிகை தான். 3 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு ஆயுத சமுதாயத்தை சேர்ந்தவர். நான் 2 கூட ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தேன். வந்து நம்ம 3 கோயிலுக்கான எல்லாருமே சரிசமமாக நின்று எல்லாமே கடைபிடிச்சு ஒற்றுமையாக இருந்து எல்லா திருவிழாவும் முடிச்சுடுவோம். அப்படி வந்தாலும் கூட்டத்தை போட்டு பேசி சரி பண்ணிட்டு கூட்டத்தில் பேசி முடிச்சிடும். சொல்லுங்க. முதலிப்பட்டி பாலவன் கிராமம் தான். இங்கே மாரியம்மன் கோயில், மாதா கோயில், தர்கா 3மே இருக்குது. வயலவன் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கினோம்னா இறங்கி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு 3 கோயிலையும் பார்க்கலாம். 3 கோயிலையும் பார்க்கலாம். 3 கோயிலையும் எல்லாருக்கும் சக மரியாதை எல்லாருக்குமே உண்டு. இங்கே எல்லாருமே அங்கே வருவாங்க, அங்கேருந்து இங்கே வருவோம். இதே போல் தர்கா சர்ச்சுக்கும் போவாங்க. எல்லாருமே ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்காங்க. மத நல்லிணக்கத்துக்கும் ஜாதி ஒற்றுமைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான கிராமமாக எங்கள் கிராமம் இருக்குது. அது எங்களுக்கு எல்லாருக்கும் பெருமையாக இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறப்புமிக்க தர்காக்களில் சையது முகமது கனி வழியாக்கள் மற்றும் முகமது கனி வழியாக்கள் சிறப்புமிக்க தர்காக்கள் உண்டு. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதை குறிப்பாக 18 பட்டி சுற்று கிராமத்தில் ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக தெரியும். இருப்பினும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அனைத்து மாநிலங்களிலும் கூட இருந்து வருகிறார்கள். நான் எக்ஸ் மிலிட்ரிங்கய்யா. இந்த ஊரில் பிறந்து, இந்த ஊரில் படித்து, இந்த ஊரில் வளர்ந்து மிலிட்ரிக்கு போயிட்டு இந்தியாவில் எல்லா தேசத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேங்கய்யா. அப்படி இருக்கும் பொழுது ஒரே இடத்துல கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு 3 மதத்துங்களுடைய கோபுரங்களை தரிசனம் செய்யக்கூடிய பாக்கியம் நான் பிறந்த ஊர் இந்த வயலோகத்துக்கு தாங்கய்யா இருக்குது. நான் அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த இடத்துல வாங்க நான் காமிக்கிறேன். அங்கே நின்று பாருங்கள். கிழக்கு திரும்பினீங்கன்னா மாதா கோயில், வடக்கு திரும்பினீங்கன்னா அம்மன் கோயில், மேற்கு திரும்பினீங்கன்னா அல்லா கோயில். இந்த 3 மதத்தினுடைய கோபுரங்களை ஒரே இடத்துல இருந்து தரிசிக்கக்கூடிய புண்ணியம் என் பூமிக்கு மட்டும்தாங்க யாருக்கு. எல்லாருக்கும் பெருமை தானே. அதே மாதிரி வந்ததுக்கே பெருமை வரும். நாங்க வாங்க போவோம். அதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் சண்டை சச்சரவெல்லாம் இருந்து நம்மலாம் விழிப்புணர்வு பெற்றதுக்கப்புறம் எந்த இதுவுமே இல்லாமல் ஓரளவு எல்லாத்தையுமே சரி பண்ணோம். பரவாயில்ல, எல்லாருமே அவ்வளோ மகிழ்ச்சியோட இருந்து எல்லாரும் கலந்துக்கிறதுன்றது எல்லாருமே இங்கே வந்து எந்த இதுக்கும் பாகுபாட்டுக்கும் இடம் இல்லை. ஏதாவது அடுத்த கிராமத்திலோட ஒரு இதுன்னா கூட நாங்கள் கிராமத்தில் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து அந்த கிராமத்து மக்களோட பேசி எந்த வன்முறைக்கும் இடம் கொடுக்காம ஒரு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக போய், காரணம் என்ன, நாங்கள் வெளி உலகத்துக்கு போயிட்டோம். இப்போ நான் வெளி உலகத்துக்கு வந்துட்டேன். அதே மாதிரி இங்கே ஒரு மிராஸோட மாமா வந்து புதுக்கோட்டை சேர்மன் ஆகிட்டாங்க. அவங்க காங்கிரஸில் இருக்காங்க, திவ்யநாதன். ஒரு காவுதீன் மச்சான் வந்து இவர் வந்து மாவட்ட நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு. இது மாதிரி எல்லாமே நாங்கெல்லாம் எல்லாம் விழிப்புணர்வு பெற்றதுனால இங்க யாரும் எந்த மதமும் தடையில்லை, ஜாதியும் தடையில்லை, மதமும் தடையில்லை, கட்சியும் தடையில்லை, எதுவுமே வந்து தடையில்லை. இப்போ இங்க சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சம்மந்தப்பட்ட ஆளுகளும் சாப்பிடுவாங்க. ஒரு பெரிய சமதர்ம விருந்து தான் சமுதாயம். எப்பவுமே 3 நாளுமே இங்க இருப்பேன். கூப்பிடுவாரு. நீங்க வர்றதுனால தான் வர முடியல.
ஹாஸ்பிட்டலே இவங்க கண்ட்ரோலில் இருக்குது. தோமஸ் சரி, ஹாஸ்பிட்டல் சரி. பக்கத்தில். இங்கே யாருக்காவது உடம்பு சரியில்லைனாக்கா வெளில போய் ஹாஸ்பிட்டல் போகிறதோட இங்கேயே பெட் வசதி எல்லா வசதியுமே இருக்குது. சரி. நல்ல நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆ. இந்த கிராமத்துக்கு வந்து இது பெரிய 50 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுவும் பழமையான ஒரு பழமையான ஆலயம் தான். பழமையான ஆலயம். எல்லாம் டெலிவரி இங்கே தான். இப்போ தான் வெளில டவுனுக்குள்ள ஆரம்பத்துல வந்து அப்போ ஊர்ல பிரசவம்னா இங்கதான். இப்போ வந்து எல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு போகிறாங்க. இப்போ முடியலை அப்படின்னா உடனடியாக போகிறது மடம்னு சொல்லுவாங்க. மடம்னு சொல்லுவோம், மடத்து ஹாஸ்பிட்டல். இப்போ என்னென்னா இங்கே பூச்செறுதல் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை இது இங்கே வைகாசி மாதம் நடக்கும். நடந்து முடிஞ்சோடனே நாங்கள் பூச்செறுதல் முடிஞ்சோடனே எல்லா சமுதாயமும் சேர்ந்து இங்கே கூட்டம் போடுவோம். எல்லா ஜாதி மதம் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல உட்காந்து கூட்டம் போடுவோம். ஒரு மிராசு எங்கள் ஊர் அவர் மாப்பிள்ளை தலைமையில் அவங்க அப்பா தலைமையில் போட்டோம். இப்போ இவர் தலைமையெல்லாம் போடுவோம். சரி. போட்டு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்தந்த சமுதாயத்துக்காரவங்க பொறுப்பு. சின்ன பையங்க இப்போ இருக்க கல்ச்சர் பிரகாரம் டிஜிட்டல் வைக்கிறது, ஆட்ட பாட்டம், டான்ஸு இப்படிலாம் பண்ணுவாங்க. இதுக்கு சம்மந்தப்பட்ட ஊர் பயலோகம், அகரிப்பட்டி, முதலிப்பட்டி, வேளாம்பட்டி, கரட்டாம்பட்டி, அதெல்லாமே இது சுற்றுப்பட்டு கிராமம் பூரா பூச்செறுதல் எடுப்பாங்க. 18 பட்டிக்கிட்ட எடுப்பாங்க. ஆனால் எந்த ஊருமே இங்கே வந்து எந்த பிரச்சனையும் ஒரு 25,000 பேர் அன்னைக்குங்க மாப்பிள்ளை சொன்ன மாதிரி அன்னதானம் தேரோட்டத்தன்னைக்கு பெரிய அன்னதானம் 5 இடத்துல நடக்கும். 5 இடத்துல நடக்கும். ஒரு இதில் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் இருந்ததெல்லாம் இப்போ எல்லாமே சரியாயிருச்சு. எந்த பிரச்சனையும் இப்போ சமுதாய பிரச்சனை எங்கேயுமே கிடையாது. ஆயுதிராவிட சமுதாயமாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் வந்து இதெல்லாம் இருந்துச்சு இங்கே. அதெல்லாம் வந்து எல்லாம் விழிப்புணர்வு பெற்றதுக்கப்புறம் பெரியார், அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் எல்லாமே சமமாயிருச்சு. எல்லாம் இப்போ எல்லாரும் சமம், அனைத்து சமுதாயத்தினரும் சமம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வயலவம் கிராமம். அது வந்து எந்த பிரச்சனையும் கிடையாமல் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த முஸ்லீம் தர்கா சொன்னேன்ல, அதனுடைய தொடர்ச்சி. சரி சரி சரி. அதெல்லாம் இந்த ஊரை பொறுத்த மட்டும் ஒரு ஒற்றுமையாகவும் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. சார், இப்போ இந்த பாதை இருக்கு இல்லையா? ஆமா, இது வந்து ரொம்பவே முக்கியமான பாதை. என்ன காரணம்? அது என்ன காரணம்னா, காட்டுப்பட்டி புதூர்னு ஒரு 2 பெரிய கிராமம் இருக்கு. சரி. அந்த கிராமத்துல இருந்து பிள்ளைங்க வந்து போறோம்னா குடுமியான் மலையை சுத்தி 12 கிலோமீட்டர் சுத்தி வயலவம் ஸ்கூலுக்கு மேல்நிலை பள்ளிக்கு வரணும். 12 கிலோமீட்டர்? ஆமா, 12 கிலோமீட்டர் வரும் சுத்தி வந்தாக்க. இதுலதான் வருவாங்க. இப்ப இதெல்லாம் குளத்துல வந்து தண்ணி பிடிச்சாக்க இதுல வர முடியாது. சைக்கிளை தள்ளிக்கிட்டு வரும்போது பிள்ளைங்க என்ன பண்ணா, இங்க இருந்து குளத்து கலங்கி தண்ணி வரும். பெரிய மைனர் பிரிட்ஜ் ஒண்ணு கட்டியிருக்கேன் இப்ப. சரி சரி. அது ஒரு 18 லட்சம் ரூபாய்க்கு. இந்த ரோடு 17 லட்சம், அங்கிட்டு ஒரு 60 லட்சத்துக்கு ரோடு, தார் ரோடு போட்டு கொடுத்துருக்கேன். இப்போ என்னன்னா, அந்த பிள்ளைங்க வந்து என்ன பண்றதுன்னா, மழை காலத்துல தண்ணி பிடிச்சதுக்கப்புறம் இதுல தண்ணி போச்சுன்னு வச்சுங்களேன், 10 மரவுல இன்னும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு யூனிஃபார்ம் மாத்தணும். சரி சரி. இந்த அவலத்துக்கு சூழ்நிலை நனைஞ்சு வந்து வேற ட்ரெஸ் மாத்தினா தானே ஸ்கூலுக்கு போக முடியும். புரியுது புரியுது. வந்து நனைஞ்சுக்கிட்டு வந்து ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு போற சூழ்நிலை வரும்போது நிறைய பேருக்கு வந்து போக்குவரத்துக்கு ஒரு இங்கிட்டு ஒரு 10 கிராமம், இங்கிட்டு ஒரு 10 கிராமத்தை ஜாயின் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஸ்கூல் பிள்ளைங்க வந்து நனைஞ்சுக்கிட்டு போறது ஹெட் மாஸ்டர் வந்து கம்ப்ளைண்டா சொன்னாரு. இந்த ரோடு வந்து இதை போட்டு அந்த பாலத்தை வந்து மைனர் பிரிட்ஜ், பெரிய பிரிட்ஜ் ஒன்று ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு கட்டியிருக்கு. இதை நீங்க செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த கிராமத்து மக்கள் வந்து இங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிற அப்படியே சாட்டா அப்படியே வயலவத்துக்கு மேல்நிலை பள்ளிக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னதுனால இது என்ஆர்ஜிஎஸ்ன்னு மகாத்மா காந்தி வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் இதை செஞ்சு கொடுத்துருக்கோம். பணம் கூட இன்னும் வாங்கலை. ஆனால் நம்ம இதை முயற்சி பண்ணி இந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்காக இதை வந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். ஸ்கூல் பிள்ளைங்களுடைய அவங்க படிக்கணுங்கிற கல்விக்காக அதை பண்ணி கொடுத்தோம். ஆனால் இது வந்து மண் சாலை இப்போ தார் சாலை ஆக்கிடுவோம். அதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம், பரிந்துரை பண்ணி போயிருக்கு. சரி சரி. கவர்மெண்ட்டுக்கு, அரசுக்கு போயிருக்கு. தார் ரோடு ஆக்கிடுவேன். இதே மாதிரி நான் படிக்கும்போது இப்போ அந்த குழந்தைங்க நாங்கள் பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னா இந்த குழந்தைகளை பண்றோம். நான் வந்து இங்க இருந்து வயலோகம் உயர்நிலை பள்ளியா இருந்துச்சு, போகும்போது இந்த குளத்து கரையெல்லாம் ஏறி போகணும், சகதியில தான் போகணும். இந்த குளத்து கரையில இந்த இதுல தண்ணி நிற்கும், குளத்து கரையெல்லாம் போகணும். சைக்கிள்ல போக முடியாது, நடந்துதான் போகணும். சகதியா இருக்கும். இங்க இருந்து அன்னவாசல்ல இருந்து வண்டிப்பாதையா இருந்துச்சு. அப்பதான் எனக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து முதலமைச்சர் இருக்காரு, அந்த வண்டிப்பாதையில வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போய் இந்த ரோடு தான் அது. இந்த ரோட வந்து பண்ணி அவர் பார்த்துட்டு போனாரு. நம்ம வந்து கோரிக்கை மனு வச்சோம். உடனே முதலமைச்சர் வந்து அப்போ வந்து
1000 விளக்கு அதாவது MLA உங்களுடைய திருமணத்துக்கு வந்தப்ப என்னுடைய திருமணத்துக்கு வந்த போது தற்போதைய முதலமைச்சர். இப்போதே இருக்க முதலமைச்சர், அப்ப இளைஞரணி செயலாளர், நான் இளைஞரணியில ஒன்றிய அமைப்பாளர். நான் போய் இந்த மாதிரி நீங்க வந்த பாதை இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு உடனே அவர் உடனே வந்து அந்த பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்போதைக்கு துரைமுருகன் இருந்தாரு, அவர்கிட்ட வந்து அந்த இதை அனுப்பிச்சு விட்டு இந்த ரோடை வந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்து 18 லட்சம் ரூபா அன்னைக்கு 1990ல உடனே இப்ப வந்து தார் ரோடு ஆக்கி விட்டாங்க. அதனுடைய விளைவு பஸ்ஸுக்கு விட்டுருக்கோம். பஸ் போக்குவரத்து ஒரு முன்னாடி அப்போ வந்து பஸ் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து இந்த ஊருக்கு வந்து பஸ் போக்குவரத்து பண்ணதுனால இப்போ பிள்ளைங்க எல்லாம் வந்து ஸ்கூல் டயத்துக்கு வேணுங்கிறாங்க, மாற்றி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நாங்கள்லாம் இங்கேருந்து படிக்க போகும்போது பார்த்தீங்கன்னா வயலுக்குள்ளே வரப்பில் போகணும், இல்லை அந்த குளத்துக்கரையில் இங்கே ஏறி சகதியில் போகணும். இப்போ வந்து அந்த கஷ்டம் இல்லை, தார் ரோட்டில் போகிறாங்க, சிரமமே எல்லாம் பஸ்ஸில் போகிறாங்க. இதான் வரலாறு. அதாவது இந்த ஊருக்குள்ளே பிறந்து இந்த ஊர் மக்களுக்காக இந்த பகுதியில் ஒரு 15-20 கிராமத்துக்கு நம்மளால் என்ன முடிஞ்ச உதவியோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார், இந்த திமுகல வந்து இப்போ ஒரு பகுதியெல்லாம் பார்த்துக்க மொத்தம் 14 இது இல்லையா? நம்ம வந்து மொத்தம் வந்து 43 ஊராட்சிக்கு ஒன்றிச்சலாம். அதுதான் கேட்குறேன். இப்போ 14 இருக்கு. இப்போ வந்து 43ல இருந்துட்டு ஒரு 10 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 21 கொடுத்தாங்க. 21 ஒரு பேரூராட்சி ரெண்டா பண்ணாங்க. ஒரு பேரூராட்சி கொடுத்துருந்தாங்க, அண்ணாவாசல் பேரூராட்சி. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இப்போ வந்து தேர்தலுக்காக இப்போ 4 பிரிச்சிருக்காங்க. எனக்கு 14 ஊராட்சி கொடுத்துருக்காங்க. இப்போ 14 ஊராட்சி, முன்னாடி 40க்கு மேல ஊராட்சி, 43 ஊராட்சி. அப்போ என்ன வித்தியாசம் சார்? உங்களுக்கு வந்து அது வந்து வேலை பார்க்கறதுக்கு நம்ம சுற்றி வர்றது ஒரு நாள் ஆகும், இல்லை 2 நாள் ஆகும். இப்போ பிரித்து 21, 22 பிரிக்கும் போது ரொம்ப சுலபமாக்கப்பட்டது. ஆனால் 44 இருந்ததே இப்போ 43 கொஞ்சம் இலகுவா இருக்கு. சிரமம் இல்லாமல் இருக்கு. நீங்க சொன்ன சாலை இதுதான். இதுதான். இதுல தான் அவர் முதலமைச்சர் 1989 என்னுடைய திருமணத்துக்கு வந்து இதுல தான் வந்து இங்க வந்தாரு. அப்ப வரும்போது தான் இது வந்து வண்டி பாதையா இருந்துச்சு, இது ஒத்தையடி பாதையா இருந்தது. இதை வந்து சாலை வசதியாகி இன்னைக்கு பெரிய பஸ் போக்குவரத்து ஒரு முக்கியமான சாலை ஆயிடுச்சு. அது பலருக்கும் நல்ல ரொம்ப பஸ் இந்த உள்ள கிராமத்து மக்கள்லாம் நம்மளை வந்து அதை வந்து ஒரு பெருசா நினைப்பாங்க. அதை சொல்லிக்கிட்டே தான் இன்னைக்கு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதை சொல்லிக்கிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ரோடு போட்டோம், பஸ் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 90ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது ஒரு முக்கியமானது. யார் முன்னெடுத்து செல்றதுக்கு ஒரு கிராமம் இருக்குன்னா அரசினுடைய நலத்திட்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதை முன்னெடுத்து செல்றதுக்கு யாராவது ஒரு ஆள் இருந்தால் தான் கொண்டு போய் இது பண்ணுவோம். இப்போ எங்கள் கிராமத்தில் வந்து சண்டை பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி முன்னாடி ஆள் இல்லை. அதை வந்து படிப்பறிவு இதெல்லாம் அந்த காலத்தில் கம்மியாக இருந்தனாலையும் வெளி உலகம் தெரியாதனாலையும் சின்ன சண்டையெல்லாம் வந்து அது பெரிய சண்டையாயிரும். ஜாதி சண்டையெல்லாம் வந்துச்சு. இப்போ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கல நம்ம. அதெல்லாம் வந்து அப்படியே வந்து அமைதியாகிக்காச்சு. அப்பப்போ வழுக்கிற மாதிரி இருந்தாலும் அதை அமைதியாக்கிற வேணாம். புரியுது. ஸோ இந்த இடம் என்ன இடம் சார்? இந்த இடம் வந்து இந்த பகுதி பூராமே ஆதிதிராவிடர் குடியிருப்பு. பொதுமக்கள் வந்து ஆதிதிராவிடர் மக்கள் மட்டும் வசிக்கிறாங்க. இந்த சரௌண்டிங் ஃபுல்லாக ஒரு 3000 பேர் பாப்புலேஷன் இருப்பாங்க. இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதிகமாக ஆதிதிராவிடர் இருக்கிற இடம் இந்த ஊர் தான். சரி. அதே மாதிரி இருப்பூரில் நவம்பட்டின்னு ஒரு இடம். என்னுடைய இது என்னென்னா ஒரு கனவு மாதிரி அகரப்பட்டிக்கு ஒரு திருமண மண்டபம் கொண்டு வரணும். இந்த வந்து என்னென்னா எங்கள் பாரம்பரியமாக அந்த அன்னவாசலுக்கும் எனக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்குது. பக்கத்து ஊருங்கிறாங்க. எங்கள் தாத்தா காலத்தில் இருந்து எங்கள் பாட்டன் காலத்தில் இருந்து. அதெல்லாம் இந்த ஆதிதிராவிடர் குடியிருப்புக்குள்ளே ஒரு மண்டபம் கட்டணும், அகரப்பட்டியில் ஒன்று கட்டணும், அதே மாதிரி இங்கே கட்டணும்னு. இதை கவர்மெண்ட்டில் அரசுக்கிட்ட கோரிக்கை வச்சு முதலமைச்சர்கிட்ட சொல்லி இங்கே வந்து மண்டபம் வரணும், 1 கோடி ரூபா மண்டபம் சேங்ஷன் வாங்கணும். அது வந்து போட்டி நடந்துச்சு. போட்டியில் வந்து 2 டீம் போடுறாங்க. போடுறதுல வந்து ஒரு டீம்னா கான்ட்ராக்டர் சம்மந்தப்பட்ட ஆளுங்க லெஸ்ஸில் போட்டு எடுக்கிறாங்க. விஜயபாஸ்கரும் அதில் கலந்துக்கிறாரு. 4 மாதம் 5 மாதம் ஆச்சு இந்த மண்டபம் வந்து டெண்டர் போட்டு. அதில் என்னன்னா டெண்டரில் வந்து கரெக்டாக டெண்டர் ப்ராசஸ் நடந்து டெண்டரில் வந்து குறைச்சி யார் போட்டிருக்காங்களோ 1 கோடி ரூபா வேலையை 12 லட்ச ரூபாய்க்கு குறைச்சி போட்டிருக்கவங்களுக்கு இந்த டெண்டரை வந்து ஒதுக்கிட்டாங்க. சரி. இதில் வந்து விஜயபாஸ்கர் வந்து என்னென்னா வந்து அவருக்கு குவாரி அது இதுன்னு நிறையா அவங்களுக்கு தெரியும், கான்ட்ராக்டை பார்த்துக்கிட்டு இருக்காரு. நிறையா வந்து அவருக்கு தொழில்துறை நிறையா இருக்குது. அவர் லெஸ்ஸில் போட்டதில் அவருக்கு நிற்கலை. இங்கே இந்த வேலையை பார்த்தா நமக்கு ஒரு மரியாதை வந்துடும். ஒன்றிய சந்திரன் தான் அந்த மண்டபத்தை கொண்டு வந்தார், திமுக ஆட்சியில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மரியாதை இருக்காது அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வழக்கு தொடர்ந்து கோர்ட்டுக்கு போயிடுவார். 2 அமைச்சர், மாவட்ட ஆட்சித்தலைவர் இவங்கெல்லாம் வந்து பூமி பூஜை போட்டு வேலையை ஆரம்பிக்க போகும்போது கோர்ட்டில் போய் இடைக்கால தடை வாங்கிடுறாரு. இப்போ 5 மாதம் ஆச்சு. நேரம் கட்டி முடிச்சு
மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்னாங்க கட்டி முடிச்சு திறப்புலா சீக்கிரம் பண்ணுங்க. நாங்கள் நேரம் கட்டி முடிச்சு இங்கே அதை வந்து விசேஷம் பண்ணியிருப்போம். இதை வந்து அவர் நம்ம கொண்டுகிட்டு வந்ததை நம்ம நடைமுறைப்படுத்தினோம்னா நம்மளுக்கு வந்து திமுகவுக்கு லேபிள் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அவர் வந்து அதை தடை வாங்கியிருக்காரு கோர்ட்டில். ஒரு திமுகவா அதிமுகன்னு போட்டியில் வந்து ஒரு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இதை வந்து திட்டத்தை வந்து பயன்பெற விடாமனே தேக்கி வச்சிருக்காரு. இப்போ நம்ம வர வழியில ஒரு மண்டபம் பார்த்தோம் இல்லையா? அது என்ன? அது நமக்கு நாமங்கிற ஊர் பொதுமக்கள் கான்ட்ரிபியூஷன், என்னோட கான்ட்ரிபியூஷன், ஓகே, ஊர் மக்களோட கான்ட்ரிபியூஷன் பாதி, என்னுடைய கான்ட்ரிபியூஷன் பாதி. அதுக்கப்புறம் என் நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் வாங்கினோம். அந்த அடிப்படையில் வாங்கிட்டு வந்து அப்புறம் 10ஆவதுக்கு நான் போட்டு பண்ணேன். இதுவும் வந்து அதே மாதிரி நான் செய்கிற முடிவில் இருந்தேன். அதை வந்து செய்ய விடாமல் தடுத்துட்டார். ஓ, அதே மாதிரி இங்கே ஒரு மண்டபம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டேன். சரி, அப்போ சார் இதெல்லாம் தாண்டி, ஏன்னா இப்போ இங்கே இந்த அரசியல் இதெல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. இப்போது விராலிமலை சட்டமன்ற தொகுதி அப்படின்னு நம்ம பேசும்போது நீங்கள் வந்து நிறைய மக்கள் சேவை செய்கிறோம், இந்த பக்கம் திமுக சார்பில் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அப்படிங்கும்போது, அந்த பக்கம் எதிர்கட்சி அதிமுகவா இருக்கும்போது கூட அங்கேயும் ஒரு பலமான ஒருத்தர் தான் இருக்காரு அப்படின்னு நம்ம முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு 10 வருஷம். எஸ், அப்போ எப்படி அதை வந்து நம்மளால சரி கட்ட முடியும்? இல்லை அந்த காம்படிஷனுக்குள்ள திமுக அதிமுகன்றதுல எப்படி வலுவான ஒரு ஒன்றும் இது இல்லைங்க. என்னன்னா வந்து அவர் ஒன்றும் மக்களுக்கு ஒன்றும் செய்யலை. இப்போ அந்த 5 வருஷமாக அவருக்கு கொடுக்குற தொகுதி மேம்பாட்டு நிதியை கூட முறையாக பயன்படுத்தலை. முறையானா அவருக்கு வேண்டிய உறவினர் கொண்டு போயிட்டார். மக்களுக்கு யாரும் பெருசாக செய்யலை. போன தடவை என்ன பண்ணாருன்னா வந்து டோக்கன் கொடுத்து மூக்குத்தி கொடுக்குறேன்னு சொல்லி டோக்கனை கொடுத்து மக்களை ஏமாற்றி மாயவலையில் இது பண்ணி வெற்றி பெற்றார். இப்போ வந்து என்னன்னா வேட்பாளர் வந்து ஆதிதிராவிடர் மக்கள், சிறுபான்மை மக்கள் வாக்குகளை வாங்கக்கூடிய ஆள் யாராக இருந்தாலும் அன்னவாசலில் புதுக்கோட்டை விராலிமலை தொகுதியில் நிச்சயமாக விஜயபாஸ்கரை வீழ்த்திடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. யாருக்கு கொடுத்தாலுமே நாங்கள் நல்லா விளாடுவோம். அதில் ஆதிதிராவிடர் மக்களும் சிறுபான்மை மக்களும் வாக்களிக்கிற வேட்பாளர்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்போ வந்து அவர் நிச்சயமாக அந்த தடவை வீழ்த்தப்படுவார். மக்களுக்கு அந்த அளவுக்கு மக்கள் இப்போ இங்கே 3000 பேர் இருக்காங்க. 3000 பேரோட திருமண மண்டபத்தை வரவிடாம தடுக்கிறாரு. இது மாதிரி எல்லா ஊர்லையும் நாங்கள் போய் பிரச்சாரம் வாக்குச்சாவடியின் வெற்றி. இப்போ தலைவர் வந்து நிறையா திட்டங்களை கொண்டு வந்தார். யாருன்னா மகளிர் முன்னேற்றத்துக்கான திட்டங்களை நிறையா திட்டங்கள் உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. டெய்லி எல்லா ஊர்லேயும் கூட்டத்தை போட்டு இந்த எண் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடிங்கிற இதை கூட்டத்தை போட்டு டெய்லி ஒரு 200 பேர்கிட்ட பரப்புரை பண்ணுறோம். அதில் வந்து முதலமைச்சருடைய திமுக திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டங்களை நிறையா முன்னெடுத்து செல்கிறோம். நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதனால் நிச்சயமாக விராலிமலை வந்து 200 தொகுதி சொல்லியிருக்காரு முதலமைச்சர். 200 தொகுதியில் ஒரு தொகுதி விராலிமலை ஜெயிச்சு நிச்சயமாக திமுக சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் போயிடுவாங்க. அதில் உறுதியாக இருக்கும். அதில் உறுதியாக இருக்கும். சரி, இப்போ வந்து அப்படியே தொடர்ந்து மக்கள் பணி நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இளைப்பாறது அப்படின்றதுன்னா இங்கே தோட்டத்தில் தான். இங்கே தோட்டத்துக்கு வந்துடும். இங்கே ஒரு 4 ஏக்கர் 10 ஏக்கர் இருந்துச்சு. எங்கள் அண்ணன் 2 பேரும் கொடுத்துட்டு 4 ஏக்கர் மட்டும் இங்கே கன்று மரம் வச்சுருக்கேன். இங்கே வந்து யாராவது இந்த ஏரியாவில் உள்ள பொதுமக்களுக்கு வேண்டிய தேவைகள் நல்லது கெட்டதுனாக்கா இங்கே வருவாங்க. கிராமத்துக்கு வந்தால் வீட்டுக்கு போகிறத விட இங்கே வந்து பார்ப்பேன். அடுத்து வயல் நெல் போட்டிருக்கோம், அங்கே ஒரு 4 ஏக்கர் இருக்குது, அங்கே போய் பார்க்க போவேன். அப்புறம் வந்து இங்கே வந்து யாரும் வந்தாங்கன்னா சந்தித்து பேசுகிறது வீட்டை விட இங்கே வந்துடுவேன். இங்கே வந்தால் இது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ரம்யமாக அப்படி சுற்றி பார்த்துட்டு இப்படியே இங்கே வந்து உட்காந்துருந்துட்டு பேசியிருந்துட்டு இப்படியே இந்த கட்டையில் படுத்துருந்துட்டு இந்த கட்டையில் சும்மா எதையுமே விரிக்காமல் சும்மா அந்த கட்டையில் படுத்துருவேன். ஃபேனு எதுவுமே தேவையில்லை. கையில எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே கட்டிட்டு பேசாமல் யாரும் வரலைன்னா இதிலே படுத்து தூங்கிடுவேன். அது ஒரு சுகமாக இருக்கும். போய் நம்ம வந்து பெரிய இதில் ஏன் தங்கியிருக்கோம், ஸ்டார் ஹோட்டல்லையும் தங்கியிருக்கோம். இன்னைக்கு வந்து சாதாரணமாக வந்து கிராமத்தில் வந்து கீழே தரையிலையும் படுப்போம். இப்போ வந்து அதே மாதிரி இந்த கட்டையில் வந்து படுத்துக்குவோம். இது வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து அப்போ இயற்கை இல்லை விவசாயம் அது மேலேயும் பெரிய ஒரு நாட்டம் அப்படின்றது உண்டு. சும்மா அந்த காலத்தில் எங்கள் தாத்தா 2 பேரும், எங்கள் அம்மாவோட அப்பாவும் இந்த ஊர் தான், எங்கள் அப்பாவோட அப்பாவும் இந்த ஊர் தான். 2 குடும்பமும் பாரம்பரியமான குடும்பம். எங்கள் பாட்டன் வந்து 32 கிராமத்துக்கு தலைவர். பஞ்சாயத்து குதிரை வண்டியில் போய் பஞ்சாயத்து பண்ணுவார். இந்த 32 கிராமத்துக்கும் அந்த சமுதாய தலைவர் மாதிரி இருந்தார். நம்மளை அந்த மாதிரி ஒரு கட்டத்தை கொண்டு போக பார்த்தாங்க. நம்ம காலேஜில் படிக்கும் போதே கல்லூரியில் படிக்கும் போதே அன்பிலார் ஐயாவோட, அதே மாதிரி அன்பில் அவர் பொய்யாமலை அண்ணனோட 84 எலெக்ஷன்லாம் இங்கே அவருக்கு ஐயாவுக்கு வேலை பார்த்தேன்.
அவங்க குடும்பத்து தொடர்பு வந்தோன்னா அரசியலில் ஈர்க்கப்பட்டு திருச்சியிலே அரசியலில் எங்கள் அப்பா வந்து இங்கே திமுகவில் பெரிய ஆள். அந்த காலத்தில் திமுக குடியேற்றக்காக கஷ்டப்பட்டார். அதனால் விவசாயம் வந்து இந்த ஊரில் அதிகமான விவசாய நிலம் உள்ளது. இந்த குளத்துலையும் இந்த 2 குளத்து வயல்லையும் எங்கள் அப்பாவோட அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவோட அப்பாவுக்கும் தான். தாய் மாமன் மூலம் அவங்களும் 1000 மூட்டை 2000 மூட்டை நெல் வைப்பாங்க. நாங்களும் அது மாதிரி வைப்போம். காலப்போக்கில் விவசாயம் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் என்னுடைய மயங்கள்லாம் வர்றாங்களோ இல்லையோ, சரி மரத்தை போட்டு வைப்போம்ட்டு மரம் நட்டு வச்சோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு 4 ஏக்கர், பக்கத்தில் ஒரு 2 ஏக்கரில் மரம் போட்டிருக்கேன். ஒரு 4 ஏக்கரில் நெல் போட்டிருக்கேன். இது வந்து இப்படி வந்துட்டு நான் பார்த்துட்டு டெய்லி நம்ம அரசு பொறுப்பில் இருக்கிறதுனால இங்கே வந்து பார்த்துட்டு இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிற கட்சிக்காரங்க வந்தாங்கன்னா இங்கே வர சொல்லிடுவேன். புதுக்கோட்டை வர முடியாதவங்களாம் இங்கே வந்து சந்திக்கிற வர சொல்லிடுவேன். தோட்டத்துக்கு வாங்கன்னு சொல்லிடுவேன். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மேக்சிமம் இங்கே வராமல் இருக்க மாட்டேன். ஒரு வராத நாளுங்கிறது நினச்சாக்க ஒரு நாள் 2 நாள் வெளியூர் போனால் வரமாட்டேன். இல்லைன்னா அப்படி வந்துட்டு இங்கே வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு யாரும் இங்கே வந்தால் இங்கே வர சொல்லிட்டு பார்த்துட்டு போயிடுவேன். இங்க வரும்போது இப்போ எனக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு, அங்க இருக்கிற பரபரப்பு இல்ல, ரொம்ப தேடி வந்தா தான் வருவாங்க. அப்ப எனக்கு என்னன்னா சார், இப்போ நீங்க அன்பில் அவர்கள் குடும்பத்தோட ஒரு பழக்கம் ஏற்பட்ட இருந்தே அரசியல் தான் அப்படிங்கும்போது, இப்போ எங்க அப்பாவே அரசியல் கல்லூரியில படிக்கும்போது நான் அரசியல்ல தீவிரமா இருக்கிற பார்த்துட்டு ஐயா அன்பில் வந்து ஹாஸ்டலுக்கு 84 வேட்புமனுக்கு வந்து ஹாஸ்டலில் வந்து அங்கே உள்ள பொன்மலை நகரச் செயலாளர் வந்து ராமானுஜம்ட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து நம்ம பழக்கத்தினால அவர் வந்து கல்லூரியில் வந்து மாணவர் திமுகவில் இருக்காரு அப்படின்னு சொன்னால் ஐயாவே வந்து காலேஜுக்கு வந்தாங்க. அன்பில் ஐயாவே வேட்புமனுக்கு பையன் ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அங்கே டோல்கேட்னு ஒரு ஊர் இருக்குது, இடம் இருக்குது. அந்த இடத்துல வந்து ஆட்டோக்கெல்லாம் சொல்லி ஒரு காலேஜ் மாணவர் திமுகவில் இருக்காரு எல்லாரும் வாங்கன்னு அன்பில் ஐயா சொன்னோடனே அது ஒரு எனக்கு பெரிய இது. அந்த அப்படியே அங்கே இருந்தாலும் வந்துட்டு அப்படியே அங்கே இருந்துட்டு திரும்ப புதுக்கோட்டைக்கு வந்தாலும் இப்போ திரும்ப இங்கே பெரிய அண்ணன் அவங்களோட அரசியலில் பயணம் தொடர்ந்துச்சு. இங்கே இருந்து பொய்யாமலி அண்ணன், திருச்சி சிவா அண்ணன் அவங்களோட இருந்தோம். அப்புறம் வந்து இங்கே வந்துட்டு பெரிய அண்ணனோட அரசியலில் இருக்கோம். இது வந்து எங்கள் தாத்தா எங்கள் பாட்டங்கள் செஞ்ச விவசாயத்தை விடக்கூடாதுன்ட்டு கொஞ்சம் சேல்ஸ் பண்ணிட்டோம், பார்க்க முடியாமல். இருக்கிறத வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேலையாள் வச்சுருக்கேன், பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்போ ஒரு தலைமுறையே நீங்களும் வந்து இந்த திமுக அப்படின்ற ஒரு இதோட. எங்க அப்பா வந்து திமுக வளர்க்குறதுக்கு கஷ்டப்பட்டார் காங்கிரஸ் முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்ததும் அது மாதிரி வந்துட்டோம். இப்போ என்னது மகனும் வந்து மாவட்ட மாணவர் அணியோட அமைப்பாளர் திமுக. அப்போ எனக்கு என்னன்னா, இப்போ திமுகல இருக்கோம், நம்ம குடும்பம் பரம்பரையா இருக்கோம் அப்படிங்கும்போது சரி நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்கல, இல்ல இந்த இடம் வந்து திமுகல கிடைக்கல அப்படின்னு ஏதாவது ஒரு எண்ணம் உண்டா? இங்க நான் அதுதான் யோசிக்கிறேன். இப்படி இருக்கும்போது இன்னுமே பெரிய இடத்துக்கு வந்திருக்கலாம், அந்த மாதிரி வாய்ப்புகள் உருவாச்சு. 97ல் பெரியண்ணன் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, தலைமை கொறடாக இருந்தார். அவரோட தான் நான் இருந்தேன். அவரோட போக வர இருந்தாலும் தலைவர் குடும்பத்துக்கு என்னை தெரியும். 89ல் இப்போ இருக்க தலைவர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதனால தலைவர் குடும்பத்துக்கு என்னை எல்லாருக்கும் தெரியும். அந்த 97 இடைத்தேர்தலில் வந்து என்னை வேட்பாளராக நிறுத்தணும்னு பெரிய தலைவர் கலைஞர் வந்து முடிவு பண்ணார். 97 வேட்பாளராக இருந்த சிதம்பரம்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த தொகுதி சம்பந்தம் இல்லை, புதுக்கோட்டையில் குடியிருக்காரு, அவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால போயிருச்சு. அப்போ வேட்பாளர் அறிவிக்கும் போது கூட நான் இங்கே உட்காந்துருக்கும்போது கலைஞர் எங்கே KS சந்திரன் எங்கே அப்படின்னு NCLோட சொல்லி கூப்பிட்டாரு. அந்த பெருமையை தான் அதைத்தான் நான் பெருமையாக நினைக்கிறேன். கலைஞர் வந்து இந்த மாதிரி சந்திரன் படித்த பட்டாதாரியாக இருக்கார், இளைஞராக இருக்கார், பெரியண்ணன்ட்ட வந்து இதாக இருந்தார். அந்த பகுதியில் வந்து ஒரு வந்து எல்லாருக்கும் அறிமுகமான நகரத்தில் இருக்கார். நல்லா அவரை போடலாம்னு இருக்கேன். என்ன சிதம்பரம் சொல்கிறீங்க, வந்து சந்திரன் தான் வேட்பாளர் அப்படின்னாரு. அதுக்கு வந்து அவர் வந்து ஒத்துக்கல, அவர் இந்த தொகுதி கிடையாது, குளத்தூர் தொகுதி, அப்போ குளத்தூர் தொகுதியாக இருந்துச்சு அப்படின்னு வாய்ப்பு வந்து அப்போ கூட தலைவர் இப்போ இருக்க தலைவர்கிட்டையும் கூட தலைவர் கன்சல்ட் பண்ணி தான் என்னை பண்ணாங்க. ஆனால் வாய்ப்பு அமையலைன்னாலும் வேற ஒருத்தர் கொடுத்தாங்க. நம்ம வந்து தலைவர் வந்து நம்மளை வேட்பாளரை அறிவிக்கிற அளவுக்கு நினைச்சாருங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. அப்போ உங்க பேர் இல்லைன்னப்ப கலைஞர் கேட்டார். அது நான் வந்து இல்லை, அது என்னன்னா அறிவிக்க போகும்போது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இடைத்தேர்தல் கேண்டிடேட்டுங்கிறனால எப்படிலாம் புதுக்கோட்டை மாவட்டத்துக்காரங்கெல்லாம் சீட்டு கேட்டவங்க முக்கிய பிரமுகர்களை உட்கார வச்சு அறிவாலயத்தில் கூப்பிடும்போது நான் பின்னாடி உட்காந்துருந்தேன். எனக்கு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ வந்து எங்கே சந்திரன் எங்கே காணும் அப்படின்னு கேட்டாரு. KS சந்திரன் எங்கே அப்படின்னு KS சந்திரன் எங்கேன்னு கேட்டாரு. அப்போ வந்து நான் வந்து ஐயா இங்கே இருக்கேன் அப்படின்னு. சரி அப்படின்னாங்க.
அப்படிங்கும்போது எனக்கு அது வந்து ஒரு மகிழ்ச்சியை தந்துச்சு. என்னென்னா தலைவரே நம்ம பேரை கேஎஸ் சந்திரன் அப்படின்னு சொல்கிறாரு அது அப்படின்றதுல எனக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2011 இப்போ விராலிமலை தொகுதி திரும்ப பொது தொகுதி ஆச்சு. பொது தொகுதி ஆகும்போது எனக்கு வந்து 2011 ஒரு வாய்ப்பு அமைஞ்சிச்சு. தலைவர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருந்தாங்க. அப்போ திரும்ப ரகுபதி அமைச்சருக்கு வந்து விராலிமலை கொடுத்தாங்க. சரின்ட்டு அதில் ஒன்றும் நம்ம வந்து வருத்தம்லாம் இல்லை. எந்த கண்டினியூவாக வேலை பார்த்துக்கிறோம். அப்புறம் 16 கேட்டோம், கிடைக்கல. 21 பெருசாக ஆர்வம் இல்லை. கொடுத்தா நிற்போம்னு இருந்தோம். இப்போவும் கொடுத்தா நிற்கலாம். நம்ம ஊரை சுற்றி உள்ள கிராமங்கள் போக்குவரத்து இந்த எங்கள் பாட்டன் அவங்கெல்லாம் தலைவராக இருந்ததுனால இந்த பகுதியில் ஆதிதிராவிடர் மக்கள், முஸ்லீம் சமுதாய மக்கள், கிறிஸ்தவ மக்கள்லாம் நம்ம மேலே கொஞ்சம் வந்து இதாக இருப்பாங்க. அவங்க இருக்கிற இடத்துலலாம் மேற சமுதாயத்து ஓட்டுகளையும் மக்கள் ஓட்டையும் வாங்கி கொடுத்து நம்மளை வெற்றி பெற வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா இப்போ வாய்ப்பு கொடுக்கலாம். யாருக்கு கொடுக்குறாங்களோ கட்சி தலைமை யாருக்கு முடிவு பண்ணுதோ அவங்களுக்கு நம்ம வந்து வேலை பார்த்து இந்த தடவை வந்து எங்களுடைய இயக்கத்தின் சார்பில் போட்டியிடுற வேட்பாளர் ஜெயிக்கணும். இது வந்து நம்மளுக்கு லட்சியம். ஆனால் எங்கே நமக்கு என்ன நீங்கள் சொன்ன மாதிரி 96, 97 இருந்து ஒரு பார்வை இருக்குது. அவங்க தெரியும், தலைவருக்கும் தெரியும். அப்படிங்கும்போது என்னடா அது வாய்ப்பு இல்லைன்னு வருத்தம் ஏதாவது? இல்லை நம்ம அப்போ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா எனக்கு வந்து 6வதுலேருந்து 8வது வரைக்கும் கிளாஸ் டீச்சராக இருந்தார், வாத்தியாராக இருந்தார், மாணிக்க வாத்தியார்னு. அவர் வந்து என்ன சொன்னார்னா 6ஆம் வகுப்பு படிக்கும்போது சொன்னார், தேட்டருக்கு வந்து படத்துக்கு போனாக்கா முன்னாடி 10 பேர் 20 பேர் நிற்பாங்க, பின்னாடி 20 பேர் நிற்பாங்க, நடுவில் நிற்கிறவங்க நம்ம நடுவில் நிற்கிறவன் என்ன நினைப்பான்னா இந்த முன்னாடி வந்து ஒரு 20 பேர் நிற்கிறானே டிக்கெட் வாங்குறதுக்கு, அவன் வாங்கிட்டு முன்னாடி போயிடுவானே, நம்ம போக முடியலைன்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு பின்னாடி வந்து 50 பேர் வந்து நம்பிக்கையோடு நிற்கிறான் டிக்கெட் வாங்கி படம் பார்க்கலாம்ட்டு. இப்போ ஆன்லைனில் டிக்கெட்டு பதிவு பண்ணி நம்ம பிள்ளைங்கெல்லாம் போகிறாங்க. அன்னைக்கு காலத்தில் நான் படிக்கும்போது அப்போ வந்து சொன்னார், நான் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அப்போ வந்து எங்கள் கிளாஸ் டீச்சர் சொன்னாங்க, ஞாபகப்படுத்திக்கிறது, என்னை விட இந்த இயக்கத்துக்கு உழைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்க எத்தனையோ பேர் இந்த இடத்துக்கு கூட வர முடியாமல், ஒன்றியத்தில் கூட வர முடியாமல் நம்ம சட்டத்தை எரிச்சிருக்கோம், ஜெயிலுக்கு போயிருக்கோம். ஏறத்தாழ 170 நாள் 180 நாள் ஈழத்தமிழர் போராட்டம். அதெல்லாம் தலைவரே என் பையன் கல்யாணத்தில் காணொலி காட்சி திருமணத்தில் என்னை பற்றி பேசும்போது இப்போ இருக்க தலைவரே முதலமைச்சரே என்னை பற்றி நிறையா பேசியிருக்காரு. அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இருந்தாலும் வந்து கிடைக்கணும்னு ஒரு இதில் இருக்கோம். கிடைச்சா நல்லாயிருக்கும். 61 வயசாயிருச்சு, கிடைச்சா மக்கள்லாம் எதிர்பார்க்குறாங்க, இவர்னா எல்லா சமுதாய மக்களுக்கும் ஒரு பொதுவானவராக இருப்பார் அப்படின்னு. இந்த ஆதிதிராவிடர் மக்கள், இந்த சிறுபான்மை மக்கள், இவங்கெல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆதரவாக இருப்பார் இவர் வந்தார்னா அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. வாய்ப்பு கிடைச்சா நல்லாயிருக்கும். வாய்ப்பு கொடுக்கலனாலும் தலைவர் முதலமைச்சர் ஆகணும். எங்களுக்கு வந்து அதை தான் நோக்கம். 2வது தடவை 2.0 அது வந்து தலைவர் திராவிட மாடல் ஆட்சி திரும்ப அமையணும். அதுக்கு பிறகு இன்னும் 50 ஆண்டு காலம் கட்சியை வந்து கொண்டு போகிறதுக்கு இளந்தலைவர் வந்திருக்காரு, அவர் ஒரு சின்னவர் வந்திருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காரு. அவருக்கு பின்னாடி என்னுடைய பிள்ளைகளும் அவருக்கு பின்னாடி குடிப்பிடிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா தொன்று தொட்டு வாரிசு அரசியல்பாங்க. வாரிசு அப்பா இருக்கிற கட்சியில் தானே புள்ள இருக்க முடியும். அப்பா இருக்கிற கட்சியெல்லாம் புள்ள இருக்க முடியும், புள்ள டைரெக்டாக வர முடியாது. இன்றைக்கி தலைவர் கலைஞருக்கு அப்புறம் எங்கள் தலைவர் வந்து உழைச்சிருக்கிறாரு. இங்கே தலைவருடைய பாதம் படாத ஊர் அன்னவாசல் ஒன்றியத்தில் 43 பஞ்சாயத்துலையும் நான் ஒன்றிய அமைப்பாளர் 2 தடவை 10 வருஷம் இருந்தேன். எல்லா ஊருக்குமே தலைவரை கூப்பிட்டு போயிருக்கேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சராக இருக்க ஸ்டாலின் அவர்களை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அன்னவாசல் ஒன்றியத்தில் அவர் கால் படாத இடமே இல்லை. எல்லா பகுதியும் எல்லா மெயின் ரோட்டுக்குமே கூப்பிட்டு போயிருக்கேன். கொடியேற்றிருக்கோம். வயலவத்தில் அந்த பொட்டலில் வந்து பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கேன். அதே மாதிரி இழுப்பூரில் பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கேன். இழுப்பூரில் மட்டும் 3 தடவை முதலமைச்சர் இப்போ இருக்க முதலமைச்சரை கூப்பிட்டு வந்து கூட்டம் நடத்தியிருக்கேன். அதனால் வந்து தொன்று தொட்டு இந்த இயக்கத்தில் வந்து தலைவர் உழைச்சார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தளபதி உழைச்சி முதலமைச்சராக இருக்கார். அது மாதிரி வருங்கால எங்களை வந்து வழிநடத்துறதுக்கு, எனது பிள்ளைகளை வழிநடத்துறதுக்கு, எங்கள் காலத்துக்கு முன்னாடியும் இளந்தலைவருக்கு முன்னாடி எனது மகன், எனது பேரன், என் மகன் கல்யாணத்தில் கூட சொன்னார், பெரிய பையன் கல்யாணத்தில் சந்திரன் கூட சொன்னார். இங்கே பேசுகிறவங்கலாம் சொன்னாங்க, சந்திரன் கல்யாணத்தை தலைவர் தான் இப்போ இருக்க தலைவர் தான் நடத்தி வச்சார். அடுத்து சந்திரனுடைய பேரன் கல்யாணத்தையும் நான் தான் நடத்தி வைப்பேன் அப்படின்னு சொன்னார். அதை கூட என் சின்ன பையன் கல்யாணத்தில் பேசும்போது சொன்னார். இந்த மாதிரி சந்திரனுடைய பேரன் கல்யாணத்தையும் நான் தான் நடத்தி வைப்பேன்.
அதுக்கு ஒரு நற்சான்று நடத்தி வச்சார். இப்போ 60 மணி விழாவை எனக்கு கல்யாணமாக அவர் தான் பண்ணி வச்சார். 60 மணி விழா நிறைவு விழாவும் அவர் வீட்டில் வச்சு தலைவரும் இளந்தலைவரும் வந்து சின்னவருமே சேர்ந்து துணை முதலமைச்சரும் சேர்ந்து இப்போ எனக்கு குடும்பத்தோடு வச்சு அங்கே மாலை மாற்றி அங்கே வந்து திருமணம் வச்சது அதுவே பெரிய மகிழ்ச்சி. இந்த இயக்கத்தில் இருக்கிறது ஒரு பெருமையாக நினைக்கிறோம். நம்ம என்ன தான் இந்த ஊரில் முக்கியமான குடும்பமாக இருந்தாலும் இல்லை இந்த பகுதியில் எங்கள் குடும்பம் ஒரு இதாக இருந்தாலும் கூட திமுகங்கிறது தமிழ்நாடு பூரா ஒரு அடையாளம். சந்திரன், புதுக்கோட்டை சந்திரன் அப்படிங்கிறது, முதலமைச்சர் சந்திரன் வா அப்படின்னு சொல்கிறது எனக்கு பெரிய பெருமை. இதுவே இந்த இயக்கத்தில் இருக்கிறது உழைத்ததற்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பீடாக நினைக்கிறேன். தமிழ்நாடு பூரா என்னை ஓரளவு தெரியும். காரணம்னா ஒரு மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள் அவங்கெல்லாம் நான் மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக இருக்கும்போது என்னையோட பணியாற்றுவர்கள்லாம் எத்தனை பேர் அமைச்சராக இருக்காங்க, சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. எனக்கு என்னோட கீழே பயணித்தவர்கள் கூட, எனக்கு பக்கத்தில் பயணித்தவர்கள் கூட அந்த பொறுப்பெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்கெல்லாம் அவங்களுடைய வளர்ச்சிக்கு நம்ம வந்து ஒரு ஏணிப்படி மாதிரி இருந்திருக்கோம். அதை வந்து நினச்சி பெருமைப்படுறோம். வாங்க நம்ம வீட்டுக்கு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம். ஆமாம் சரி, இப்போ நிறைவா வீட்டில் இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்க வீட்டுக்கு வந்ததுல. சரி, நிறைய படங்கள் இருக்கு அப்படின்றது பார்க்குறோம். உங்க மனசுக்கு நெருக்கமான படம் அப்படின்றது எதெல்லாம் இருக்கு? எனக்கு அப்படி அதை பத்தி சொல்லலாம். நம்ம பாரம்பரியமாக திமுக குடும்பமாக இருந்தாலும் முதல்ல வந்து 1983 கல்லூரிக்கு போனவுடனே தலைவர் கலைஞருடைய இல்லத்தில் போய் அவர் இல்லத்தில் போய் முதன்னு காலடி எடுத்து வச்சது எனக்கு வந்து பெரிய மகிழ்ச்சி. எந்த படம் அது? அந்த படம் வந்து இல்லை. சரி, இல்லை, கலைஞர் இல்லை. அதான் மகிழ்ச்சி. முதல் மகிழ்ச்சி எனக்கு அதான். கலைஞர் வீட்டுக்கே போயிட்டோம் அப்படிங்கிற முதல் மகிழ்ச்சி. காரணம்னா கலைஞரை பார்க்குறதுக்கு சாயங்காலம் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும்லாம் காத்திருந்திருக்கேன். திடல்ல ஒரு சாதாரண தொண்டனாக. எவ்வளவு நேரம்? 5 மணி நேரம் காத்திருந்திருக்கேன். 5 மணிக்கு போய் இடம் பிடிச்சேன் கடிகுண்டையனார் திடல்ல. அப்படியெல்லாம் இருந்துட்டு கலைஞர் வீட்டுக்கே வந்துட்டோமேனு ரொம்ப மகிழ்ச்சி. 1984 வந்து அனைத்து கல்லூரி மாணவர் திமுக அமைப்பாளராக இப்போ புரவலர் ஐயா அன்பிலார் இருக்கும்போது கல்லூரியில் வந்து இந்த எலெக்ஷனுக்கு போனதுக்கப்புறம் டோல்கேட் சுப்பிரமணியம் எஸ்கே வடிவல்னு மாவட்டத்தில் இருந்தார். அப்போ வந்து மாவட்ட மாணவரணி அமைப்பாளராக டோல்கேட் சுப்பிரமணியை போட்டுட்டு என்னை அனைத்து கல்லூரி மாணவர் திமுக அமைப்பாளராக திருச்சியில் போட்டுட்டு அதுக்காக வந்து தலைவர் கலைஞரை பார்த்து ஆசி பெறதுக்காக வாழ்த்து பெறதுக்காக எஸ்கே வடிவேலுக்கு கூட்டிகிட்டு போய் தலைவரையும் பேராசிரியரும் பார்த்தோம். துரைமுருகன் அந்த படம். சரி சரி. அதுக்கப்புறம் வந்து 1993 புதுக்கோட்டை மாவட்டத்தில் அணி அமைப்பாளர்களில் ஒன்றிய செயலாளர்களில் ஒரு 10 பேருக்கு மோதிரம் போடுறாங்க. யார் கூட போடுறாங்களோ வசூல் பண்ணுறாங்களான்னு புதுக்கோட்டை மாவட்டத்திலே அதிகமாக நிதி வசூல் பண்ணேன்னு சொல்லி எனக்கு வந்து கலைஞர் வந்து மோதிரம் போட்டார். இந்த படம் அவரே மாட்டி விட்டார். அது வந்து அதிகமா வசூல் பண்ணவங்களுக்கு அவர் கலைஞரே மாட்டி விட்டார். அதுக்கப்புறம் 1996 திருப்புமுனை மாநாடுன்னு சென்னையில் திருச்சியில் நடந்துச்சு, கொட்டப்பட்டில். அந்த மாநாட்டில் வந்து ஒரு 1000 மாணவர்களுக்கு மேலே வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டு சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இது வரைக்கும் அந்த கொட்டப்பட்டு வரைக்கும் நடந்தே வந்தோம். அதுக்கு வந்து வரும்போது அதில் வந்து அதிகமாக மாணவர்களை மிலிட்ரி மாதிரி இது பண்ணுன்னு சொல்லி தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு. அதுக்காக தலைவர் கலைஞர் வந்து மாநாடு முடிஞ்சு அடுத்த நாள் வந்து சால்வை போட்டார். அந்த படம் இதுதான். இது வந்து இதுக்கப்புறம் வந்து என்னோட பிறந்த நாளுக்கு என் மயங்களை கூட்டு போகும்போது இது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. தலைவரை சந்திக்க முடியல. இப்போ இருக்க முதலமைச்சர் வந்து தலைவர் கூட்டு போனார். கூட்டு போய் வாங்க அப்படின்னு தலைவர் அன்னைக்கு யாரையும் பார்க்கலாம் இல்லை சந்திரன் பார்க்க வந்திருக்காருன்னு கூட்டு போகும்போது போயிட்டு தேர்தல் நிதி கொடுக்க சொல்லி சொன்னாங்க. ஒரு 5 ரூபா பணத்தை வச்சு கொடுத்தேன். அப்போ பார்த்துட்டு ஏன்னா 6 பேர் வந்துட்டு 5,000 தான் கொடுத்துருக்கிய அப்படின்னு தலைவர் வந்து காமெடி அடிச்சாரு. 5,000 தான் கொடுத்துருக்கு, ஒரு ஆளுக்கு 1,000 கூட கொடுக்காம இருக்கிய அப்படின்னு காமெடியா சொன்னாரு. அது தலைவர் எல்லாருமே சிரிச்சுட்டாங்க. இப்ப இருக்க தலைவர் பழைய தலைவர் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. வேற நிறைய வரலாறுகள் போட்ட மகேஷ் எது பொய்யாமல் என்ன எல்லாம் நிறைய போட்டா இருக்கு. ஆனா அதெல்லாம் சொல்லலாம், ஒவ்வொன்றுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. அதெல்லாம் வந்து ஆமா சொன்ன மாதிரி லேட் ஆகும். உங்களுக்கு வந்து காலதாமதப்படுத்த விரும்பல. ஆனா இது வந்து ரொம்ப மறக்க முடியாத படங்கள் இது. மோதிரம் போடுறது, கலைஞர் என் பையங்களோட சந்திக்கும் போது காமெடியா சொன்னது, அடுத்து எனக்கு வந்து சால்வேன் வச்சது, மோதிரம் போட்டது,
தலைவர் வந்து இங்கே தளபதி வந்து நான் அதிகமாக நிதி வசூல் பண்ணேன்னு இழுப்பூரில் எனக்கு மோதிரம் போட்டு அது சால்வை போட்டார். இப்போ இருக்க முதலமைச்சர் ஓகே தளபதி இந்த சால்வை போட்ட அது இப்ப நடந்தது. இப்ப இல்ல, இதுவும் ஒரு 2000 இது 2002, இது 93, இது 2002, அது 96. திமுகனாலே நிறைய போராட்டங்கள் இதெல்லாம் கடந்து அந்த போராட்ட குணத்தோட வந்தது அப்படின்னு. ஸோ இப்போ நிறைய நினைவுகள்லாம் நீங்கள் சொல்லும்போது அந்த போராட்டம்ன்றது எந்த அளவுக்கு இருந்தது? போராட்டங்கிறது முதன் நான் போராட்டத்துக்கு போனது வந்து கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தமிழர் போராட்டம் ஒரு 18 நாள் 19 நாள் இருந்தேன். அதற்கப்புறம் வந்து ரயில் மறியல் போராட்டம் ஈழத்தமிழர்களுக்கு. அப்புறம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் 1965க்கு பிறகு மிகப்பெரிய மொழி போராட்டம் வந்து தலைவர் அறிவித்தார். அந்த போராட்டம் எப்படின்னா, தலைவர் கலைஞர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போய் அந்த மாவட்ட தலைநகரில் கூட்டம் போட்டு அந்த ஒவ்வொரு ஒன்றியமாக இன்ன ஒன்றியத்தில் இன்னார் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெறும்னு ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே அந்த வருவாய் மாவட்டத்தை தலைமையிடத்துக்கு போய் இந்த போராட்டம் எப்படின்னா, அவங்களுக்கு சட்ட நகலை எரிச்சிட்டு போனாக்க எவ்வளவு நாளில் விடுதலை பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஒரு வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம். நீங்கள் அதுக்கு தயாராக இருந்தால் தான் இந்த போராட்டத்துக்கு வரலாம் அப்படின்னு பேர் கொடுத்து வரணும். அப்படியே இந்த போராட்டம் தான் சட்டேரி போராட்டம் 1986. அந்த போராட்டத்துக்கு வந்து வர்றவங்க வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு தான் வரணும் அப்படின்ட்டு தலைவர். அப்போ தான் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் எல்லாம் பதவியெல்லாம் போச்சு. அப்போ உறுப்பினர்களாக இருந்தவங்கெல்லாம் பதவி போனது கலைஞர் சொல்லி போராட்டினது. அதில் தான் நான் இழுப்பூரில் சட்டத்தை எரிச்சுட்டு என் தலைமையில் எரிச்சிட்டு, ஏன்னா ஒன்றியத்தில் வந்து முன்னறிவிப்பு கைதில் முன்னெச்சரிக்கை கைதில் பண்ணிட்டாங்க. அப்போ வந்து நான் கல்லூரி முடிச்சுட்டு வந்தோடனே மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி இந்தி திணிப்புக்கு எதிராக சட்ட நகல் எரிப்பு. ஓகே, அதில் வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு 60 நாள் இருந்திருக்கேன். அப்புறம் டெஸ்ஸோ போராட்டம் அப்படி இப்படின்னு ஒரு 180 நாள் 184 நாள் ஜெயிலில் இருந்திருக்கேன். 185 நாள் 180 நாள் 185 நாள். இப்போ இந்த சிறைவாசம் அப்படின்றது எவ்வளவு கடுமையானதுங்கிறது போய் ஒரு 2-3 நாள் கஷ்டப்படணும். என்னன்னா, அந்த காலையில் சாப்பாடு கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். மதிய சாப்பாடு கைக்குத்தரிசி கொடுப்பாங்க. நைட்டில் வந்து சப்பாத்தி எல்லாம் வந்து சப்பாத்தி இல்லைன்னா ஏதாவது ஒரு களி மாதிரி வந்து கைக்குத்தரிசி நைட்டும் கொடுப்பாங்க. இது அந்த பாத்ரூம் போகிறது இதெல்லாம் 2-3 நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் அப்படி பழகிடும். காலையில் பார்த்தீங்கன்னா இந்த முதன்னு போராட்டத்துக்கு போகும்போதெல்லாம் காலையில் சுத்தர சாப்பிட முடியாது. அந்த களியில் வந்து வண்டு இருக்கும், ஏதாவது இது இருக்கும், அது சாப்பிடவே முடியாது காலையில். புதுக்கோட்டை சிறையில் இருக்கும்போது கூட கொஞ்சம் இந்த பாஸ்டல் பள்ளி மாணவர்களுக்கு உள்ள காலையில் உள்ளதை வாங்கி சாப்பிடுவோம். மதியம் நைட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, காலப்போக்கில் அந்த அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுவோம். ஆனால் திருச்சி ஜெயிலில் எல்லாம் இருந்தோம், அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டோம். ஒரே ரூமுக்குள்ளே அடைச்சிருவாங்க, அந்த ரூமுக்குள்ளே பாத்ரூம் இருக்கும், எல்லாரும் அதுக்குள்ளே படுத்துருப்போம், அதுக்குள்ளே தான் பாத்ரூம் போய்க்கணும் நைட்டு. அது வந்து கொஞ்சம் கடுமையானது தான். அதே மாதிரி போராட்டமும் நைட்டு சிறைக்குள்ள அடைச்சிருவாங்க, கொட்டடியில் அடைச்சிட்டு அதுக்குள்ள தான் டாய்லெட் போய்க்கணும். எல்லாரும் படுத்திருப்பாங்க, அவங்க முன்னாடி தான் போகணும். கொடுமையானது தான் அதெல்லாம். இப்போ எவ்வளோ சிறையெல்லாம் இப்போல்லாம் வசதி வந்துருச்சு, அப்போல்லாம் அதெல்லாம் கிடையாது. இப்போ வந்து போராட்டத்தில் கைது பண்ணால் அன்னைக்கே விட்டுறாங்க. நாங்களே சந்தித்ததை இப்போ நம்ம பிள்ளைய சந்திக்கலை. பெரிய போராட்டத்தில் சிறை நேர போராட்டமும் நிறையா பேர் வர்றாங்க, விட்டுடுறாங்க. அப்போ மாதிரிலாம் முன்னெச்சரிக்கை இதில் கைது பண்ணி 15 நாள் கொண்டு வச்சுருவாங்க, 10 நாள் வச்சுருவாங்க, இது மாதிரிலாம் பண்ணாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. ஆனால் அதே மாதிரி இப்போவும் மொழிக்கு ஒரு போராட்டம்னா இப்போவும் தமிழ்நாட்டிலலாம் வைக்கிறதுக்கு சிறையில் கொல்லாத அளவுக்கு தொண்டர்கள் ரெடியாக இருக்காங்க. தலைவர் கலைஞருக்கு பின்னாடி இருந்தாங்க, தளபதி மு.க. ஸ்டாலின் பின்னாடி இருக்காங்க, இளந்தலைவர் பின்னாடி இருக்கிறதுக்கு வாழையடி வாழையாக எல்லாத்துக்கும் தயாராக இருக்கிற கழகம்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க தொண்டர்கள். இப்போ திமுகனாலே அந்த நிறைய போராட்டங்களை எல்லாம் கடந்து வர்றது தான் ஒவ்வொருத்தரும். ஆமாம் போராட்டங்கிறது இல்லாமல் நாங்கள்லாம் வந்து திமுக ஆட்சிக்கு வரோம் அப்படிங்கிறதுல நாங்கள்லாம் இயக்கத்தில் வந்து வேகமாக செயல்படலை. ஏன்னா 1976க்கு அப்புறம் திமுக வரல. 77லேருந்து எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்துட்டார், 72லேருந்து நினைக்கிறேன். நாங்கள் வந்து வேகமாக வரும்போது 80லாம் வந்து திமுக குடும்பங்கிறனால எதிர்கட்சியிலே தான் இருக்கோம். ஆனால் எதிர்கட்சியிலே இருந்துக்கிட்டு போராட்டத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து 83, 86லாம் காலேஜில் இருக்கும்போது திமுகலாம் ஆட்சிக்கு வராது, வேஸ்ட்டாக போய் அலைகிறாங்க அப்படின்லாம் ஏடிஎம்கேக்காரங்க எங்களை கிண்டல் பண்ணாங்க, கேவலப்பட்டாங்க.
ஆனால் இன்னைக்கு வந்து திமுக வந்து எத்தனை ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லைனாலும், எத்தனை போராட்டமாக இருந்தாலும், சிறை நிரப்பு போராட்டம் எல்லாத்துலேயும் ஒரு போராட்ட குணத்தோடு இருந்து, போர்க்குணத்தோடு இருந்து தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறதுனால திமுக யாரும் ஒன்றும் பண்ண முடியல. இந்த மோடி இல்லை யாரும், மோடியோட அப்பா வந்தாலும் சரி, இல்லை அமித்ஷா இல்லை, யார் வந்தாலும் திமுக ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி வந்து தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், தளபதி, அதுக்கப்புறம் இளந்தலைவர் எல்லாரும் போர்க்குணத்தோடு எங்களை உருவாக்கி வச்சுருக்காங்க. அதனால் எங்களுக்கு பின்னாடி இருக்கிற சந்ததியினரும் போராட்டத்துக்கு, போராடுறதுக்கு, தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் போராடுவதற்கு தயாராக இருக்கின்றனர். நன்றி சார், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அந்த குழந்தைகள் ஆரம்பிச்சு இவ்வளோ விஷயம் இருக்குன்றதே ஆச்சரியமா இருக்கு. நிறைய விஷயங்கள் பண்ணுங்க, எங்களுடைய வாழ்த்துக்களை தெரியும். டெய்லி வந்து எங்கள் அம்மா அப்பா கலைஞரை கும்பிட்டுட்டு தான் வெளில போவோம். அதுக்கப்புறம் தான் சாமி. சரி, நன்றி, வணக்கம்.